அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரகான் விநாசாய ஹனுமந்தம் உபாஸ்மகே. இந்த 2025 டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி, மூலா நட்சத்திரம், அமாவாசை அன்னைக்கு. அதனால ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். பொதுவா நம்ம எல்லா பிரதி தினமும் எல்லா சுவாமியும் அனுஷ்டானம் பண்ணணும், அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். ஆனா இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கான சில நாள், ஸ்ரீ ராம நவமி, கோகுலாஷ்டமி, இந்த மாதிரி ஹனுமன் ஜெயந்தி, அது மாதிரி நிறைய சுவாமிக்கு ஜெயந்தி அப்படிங்கிறது உண்டு. அந்த ஜெயந்தி வந்ததுக்கு காரணம் என்ன, அதோடைய தாற்பயம் என்னங்கிறது இந்த பதிவுல சொல்றேன். எல்லாரும் யாரும் ஸ்கிப் பண்ணாம இதை டக்குன்னு பார்த்துருக்கோம். இந்த ஹனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது கரெக்டா அமாவாசை அன்னைக்கு தான் அவர் பிறந்தாரு ஒண்ணு. அதே மாதிரி மூல நட்சத்திரம் தான் அவருடைய நட்சத்திரம் 2. நம்மளுடைய ஊர்ல நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு. அதுல 2 கட்டுக்கதையை நான் சொல்றேன். ஒண்ணு, அமாவாசையில பிறந்தா அது திருடனாதான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒரு சாஸ்திரமும் கிடையாது. அதோடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு சந்திரன் பலன் இருக்காது. ஒரு ஜாதகத்துல சந்திரன் கெட்டால் அவங்களுக்கு புத்தி கெட்டு போயிடும் அப்படின்றதுனால இந்த மாதிரியான பலன்களை சில பேர் சொல்லி அது தேவையில்லாம பேச்சு பெருசு பண்ணி இந்த காலத்துல நம்ம அது இப்போ வரைக்கும் சில பேர் நம்பிட்டு இருக்கோம். அப்படி எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பெரிய பெரிய வித்வத் எல்லாருமே அமாவாசையில பிறந்தவங்க தான். அதனால அமாவாசையில பிறக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த குழந்தையும் அமாவாசையில பிறக்கலாம். அதுக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது, இந்த மூலம் நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்மளுடைய ஊர்ல இருக்கு. மூலம் நட்சத்திரமா, அப்ப அவனுக்கு மாமனார் இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, அப்படி என்னென்னமோ புதுசு புதுசா கட்டுக்கதை சொல்றாங்க. ஜோதிட ரீதியான சாஸ்திரத்துக்கு அந்த மாதிரி எதுவும் ஒண்ணு கிடையாது. வேத சாஸ்திரத்துக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. மூல நட்சத்திரம் ஹனுமன் அவருடைய நட்சத்திரம். அது எப்படி நமக்கு தோஷமா மாறும்? மூலம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியா நவகிரகம் பேஸ் பண்ணும்போது கேதுவுடைய நட்சத்திரம். கேதுவுடைய தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அது விநாசனம் ஆகிறதுக்காக தான் மூல நட்சத்திரம் ஹனுமனுக்கு வந்ததுக்கு காரணம். அதனால இந்த மாதிரி ஏதோ கட்டுக்கதைகள் நிறைய பேர் அந்த காலத்துல ஆரம்பிச்சு வச்சதை இப்போ வரைக்கும் சில பேர் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எதுவுமே அதை சீரியஸா எடுத்துக்காம ஒழுங்கா பண்ற அனுஷ்டானங்களை பண்ணாலே இதுல இருக்கிற கர்மாவில இருந்து வெளியே வந்துடலாம். பொதுவா இந்த ஆஞ்சநேயருக்கு நம்ம பூஜைகள் ஆராதனைகள் பண்றதுனால வீரியம், தைரியம், இது எல்லாமே நமக்கு வரும். பயம் இருந்தா அது நிவர்த்தி ஆகும். ஒரு ஃபேமிலியில எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும் இல்ல பிரிஞ்சிருந்தாலும் ஆஞ்சநேயருக்கு நம்ம பூஜை பண்றதுனால நம்மளுடைய ஃபேமிலி அந்யோன்யமாகும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும். அப்படின்றதுனாலதான் ஆஞ்சநேயர் அவதாரம் பண்ணது. அவர் அவ்வளவு பெரிய யோகி. இப்போ வரைக்கும் நம்மளுடைய பூலோகத்துல ஏதோ ஒரு மூலையில சப்த சிரஞ்சீவியில ஒருத்தரா வாழ்ந்துட்டு இருக்கிறவர். அதனால நீங்க அவசியமா இந்த வருடமும் எல்லா வருடம் பண்ற மாதிரி ரொம்ப கோலாகலமா, ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணணும். ஆஞ்சநேயருக்கு வீட்டுல தபஸ் பண்ணணும், பூஜை பண்ணணும், ஆராதனை பண்ணணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம்.